அட்டாக் ஆன் டைட்டன் பேரை கேட்குறப்ப ஒரு மாதிரி ஃபேசினேட்டிங்காக இருக்குல்ல. இது ஒரு ஃபேண்டஸியான ஒரு சீரீஸ் தான். ஆனால் நான் நிறைய ஃபேண்டஸியான சீரீஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து எந்த ஒரு சீரீஸுமே என்ன ஒரு 10-20 நாளைக்கு அந்த சீரீஸ் பற்றி மட்டுமே யோசிக்க வச்சதில்லை. ஆனால் இந்த அட்டாக் ஆன் டைட்டன் இந்த சீரீஸ் மட்டும் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டானதுங்க. ஏன்னா இது நார்மல் ஒரு சீரீஸே கிடையாது, ஒரு ஆனிமி தான் இது. இந்த ஒரு ஆனிமி சீரீஸே கிடையாது. இது வேறு லெவலுங்க. உண்மையை சொல்ல போனால் இது வேறு லெவல். நீங்கள் யோசிக்கிறதுக்கும் ஒரு படி மேலே இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து இந்த அட்டாக் ஆன் டைட்டன் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட வந்து இதோட ரிவ்யூ வந்து கேட்டேன். அதாவது எப்படிங்க இருக்குது, இது ஓகேவா பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி. எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்கும் பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து இந்த 4வது சீசன் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்கும், இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இந்த 3 சீசன் வந்து கன்சிக்யூட்டிவாக போகும். ஆனால் 4வது சீசன் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ரிவர்ஸ் ஸ்க்ரீன் பிளேயில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரம்லிங் நடக்கும், அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக தான் எரன் வந்து அந்த பிளானை விட்டுருவான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே நடக்கிற அந்த சண்டையால் தான் வந்து எரனை தோக்கடிச்சிருவாங்க, இல்லைனா வந்து மிக்காசா வந்து கொன்றுப்பா, மிக்காசா தான் கொன்றுப்பா, அதை விட்டுருங்க. ஆனால் வந்து மிக்காசா கொல்றதுனால தான் வந்து எரன் வந்து விட்டுருவான். ஆனால் நான் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்த எந்த காரணமும் வந்து சரியான ஒரு காரணமாக தெரியல. ஏன்னா வந்து இது எல்லாத்துக்குமான காரணமே வந்து எரன் தான். இதோட ஆரம்பம் முடிவு எல்லாமே எரன் நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கும். மிக்காசா தான் கொல்லணும், இவங்க முன்னாடி இவங்க ஹீரோவாக தெரியணும், அது மாதிரி வந்து எல்லோரும் வந்து ஒன்றா இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை, என்ன எல்லோரும் வில்லனை நினச்சாலும் பரவாயில்லன்ற மாதிரி அது எரன் வந்து பண்ணியிருப்பான். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நிறையவே ஃபேண்டஸியான எலமெண்ட் இருக்கும். ஆனால் அதை தவிர நிறையவே விஷயம் இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் நிறையவே விஷயம் இருக்குது. நம்ம யோசிக்கிறதையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. இது சாதாரண ஒரு சீரீஸ் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு நிறையவே அரசியல், அது மட்டும் இல்லாமல் மக்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரிவினை, ஏன் மற்றவங்களுக்குள்ளே இவ்வளோ ஒரு பிரச்சனை சண்டை இருக்குது, ஏன் ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க கீழே நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ விஷயத்தை இதில் வந்து சொல்ல நினச்சிருப்பாங்க. அதனாலே ஒரு 2 வாரத்துக்கு மேலே நான் எந்த சீரீஸும் பார்க்கல. எதை பற்றி எனக்கு எந்த மூவிஸ் எதை பற்றி பேசவும் பார்க்க கூட பிடிக்கல. ஏன்னா வந்து இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப இதை பற்றி தான் யோசிக்க தோணுச்சு. டைம் கிடச்சா மறக்காமல் இந்த சீரீஸை செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். தி பெஸ்ட். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சீரீஸை கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ரிவ்யூவில் அந்த சீரீஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.